திருவள்ளூர் வாக்கு எண்ணும் மையத்தில் செய்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தற்பொழுது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. காவல்துறையினர் செய்தியாளர்களிடையே வாக்குவாதம் நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் வாக்கு எண்ணும் மையத்தில் செய்தியாளர்கள் செல்போன் எடுத்து செல்ல அனுமதியானது மறுக்கப்பட்டிருப்பதால் தற்பொழுது செய்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணும் பணி தொடங்க இன்னும் சரியாக 20 நிமிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் திருவள்ளூர் வாக்கு எண்ணும் மையத்தில் தற்பொழுது செய்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் விநாயகமூர்த்தி, அங்கு நடக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அனேஷ். திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணும் மையத்தில் தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் அங்கு ஒன்று கூடி வாக்கு எண்ணும் மையத்தின் நுழைவாயில் சென்று கொண்டிருக்கும் போது அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பத்திரிகையாளர்களிடம் செல்போன்களை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்லக்கூடாது என்று மறுத்ததால் இவர்கள் போலீசாரிடம் எதற்காக எங்களை மறுத்தீர்கள், போன் இல்லாமல் செல்போன் பணி செய்ய முடியாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருந்தாலும் காவல்துறையினர் முழுவதுமாக போன் இல்லை என்று மறுத்து தெரிவித்தனால் ஆத்திரமடைந்த பத்திரிகையாளர்கள் அங்கே களத்தின் முன்வாயிலில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த எதுவுமே பரபரப்பாக காணப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டு உள்ளதால் அவர்கள் அனைத்து பத்திரிகையாளர்களையும் தடுத்து நிறுத்தி யாரும் உள்ளே செல்லக்கூடாது, போன் இல்லாமல் தான் செல்ல வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்சமயம் மாவட்ட ஆட்சியரிடம் இது பற்றி முறையீடு அளிக்க உள்ளதாக பத்திரிகையாளர்கள் தெரிவித்த பிறகு தற்பொழுது காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியரிடம் பேசி வருகிறார். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி.